ட்ரெஸ்ஸு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ஏற்கனவே பழைய பழமொழி தான், ஆள் பாதி ஆடை பாதி. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ், அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அந்த சேரில் உட்கார்ந்தாலே அது பவராக தெரியுது அப்படின்னு. இயற்கையாக ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். நம்பியார் ஐயா வந்து, நம்பியார் சினிமா நடிகர் வந்து சிவாஜி கணேசனை பார்க்க போயிருக்கார். பார்க்க போகும்போது நம்பியார் ஐயா வெளியே உட்காந்துருக்காரு, சிவாஜி கணேசன் போயிருக்காரு. போகும்போது காலத்தொட்டு கும்பிட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிட்டார். இவரும் வணக்கம் போயிட்டு வந்துட்டு திரும்ப சிவாஜி கணேசன் அந்த ரூமில் மேக்கப் போட்டு வெளியே போகும்போது நம்பியார் உட்காந்துருந்தார், கண்டுக்காமல் போயிட்டார். இந்த நம்பியார் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் கேட்டாராம், ஏங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சமாக நல்லா இருக்கா, வரும்போது காலத்தொட்டு கும்பிட்டாரு, இப்போ போகும்போது அவர் பாட்டில் போகிறாரு, என்ன மரியாதை இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ தான் இவர் சொன்னாராங்க, நம்பியார் சொன்னாராம், அவர் வரும்போது சிவாஜி கணேசனாக வந்தார், இப்போ மேக்கப் போட்டு போகும்போது ஜமீன்தாராக போகிறாரு, அந்த ஜமீன்தாராவே மாறிடுவார். அப்போது உடை, ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ஒரு யூனிஃபார்ம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு கலர்ஸுக்கும் நம்மளுடைய எண்ண சக்தியவே மாற்றிடும். நீ போப்பா சட்டையை கழட்டி போட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், இந்த சட்டை உனக்கு நல்லா இல்லை அப்படிம்பாங்க. சில பேர் பாருங்கள், இன்றைக்கும் நவீன உலகத்தில் இன்டர்வியூக்குன்னு இந்த சட்டை வச்சுருக்கேன் சார், இந்த சக்ஸஸ், இது போட்டு போனால் எனக்கு சக்ஸஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து எண்ணங்களுக்கும் வண்ணங்களுக்கும் கிரகங்களுக்கும் இயற்கைக்கும் தொடர்பு இருக்குது.